நாம நிறைய பேரு எத்தனையோ தடவை டயட் ஆரம்பிச்சு ஏன் ஃபெயில் ஆகுறோம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சாப்பாட்டோட இருக்கிற உறவை பயத்துல இருந்து புரிதலுக்கு எப்படி மாத்துறதுன்னா ஒரு புது கோணத்துல பார்க்கலாம். ஒரு டாக்டர் திடீர்னு வார்ன் பண்ணதுக்கு அப்புறமும் இல்ல நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்தோ நாளையிலேருந்து டோட்டலா மாறிடணும்னு நாம எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் நினைச்சிருப்போம். வருஷக்கணக்கா ஃபாலோ பண்ற ஒரு பழக்கத்தை ஒரே நாள்ல மாத்திர முடியுமா? உண்மையிலே அது சாத்தியமா? சரி, இந்த மாதிரி திடீர்னு எடுக்கிற முடிவுகள் எல்லாம் ஏன் பெரும்பாலும் தோல்வியில முடியுது? இதற்கான காரணத்தை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்த்தா அதுக்கு மூணு முக்கிய விஷயங்கள் தான் காரணம். அதுல முதல் ரொம்ப முக்கியமான காரணம் பயம். யோசிச்சு பாருங்க, இந்த மாற்றம் எப்படி வருது? இது ஒரு விதமான பேனிக் ரியாக்ஷன். பயத்துல சட்டுன்னு எல்லாத்தையும் நிறுத்திடுறோம். ஆனா அந்த ஆரம்பத்துல இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சதும் என்ன ஆகும்? பழைய பழக்கங்கள் மெதுவா திரும்பி வந்துடும். ஏன்னா இது புரிஞ்சு செஞ்ச மாற்றம் இல்ல, பயத்துல வந்த ஒரு டெம்பரரி கண்ட்ரோல், அவ்வளவுதான். இந்த 7 டே சேலஞ்ச், கிராஷ் டயட்னு வேகமா எடையை குறைக்க முயற்சி பண்ணுவோம். எடையும் குறையும். ஆனா நம்மளோட அடிப்படை பழக்கம் அப்படியே தான் இருக்கு. அப்போ என்ன ஆகும்? போன வெயிட் அப்படியே டபுளா திரும்பி வரும். பழக்கமே மாறாதப்போ நம்ம உடம்பு மட்டும் எப்படிங்க நிரந்தரமா மாறும் இல்லையா? நம்ம மனசு அது இந்த புது மாற்றத்தை முழுசா ஏத்துக்கிற வரைக்கும் நாம என்ன டயட் செஞ்சாலும் சரி, அது 10 நாள் ஜூஸ் கிளென்ஸா இருக்கட்டும் இல்ல 1 மாசம் டீடாக்ஸா இருக்கட்டும், எல்லாமே டெம்பரரி தான். அப்போ பயத்தினால வர்ற இந்த திடீர் மாற்றங்கள் ஒர்க் அவுட் ஆகலைன்னா பின்ன என்னதான் ஒர்க் அவுட் ஆகும்? பதில் ரொம்ப சிம்பிள். பயத்துல இருந்து புரிதலுக்கு மாறணும். டயட்டுங்கிற எண்ணத்தையே விட்டுட்டு இதை ஒரு புது லைஃப் ஸ்டைலா மாத்தணும். இப்ப இந்த ஸ்லைடு பாருங்க, இந்த 2 அப்ரோச்சுக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்ளோ பெருசுன்னு புரியும். பயத்தினால வர்ற மாற்றம் ஒரு டெம்பரரியான அவசரமான போர் மாதிரி. ஆனா புரிஞ்சிக்கிட்டே செய்யற மாற்றம் அப்படி இல்ல. அது ஒரு மெதுவான நிரந்தரமான வாழ்க்கை பயணம். ஒன்னு நம்ம உடம்போட சண்டை போடுறது, இன்னொன்னு நம்ம உடம்போட கைகோர்த்து போறது. பாத்தீங்களா? இந்த ஒரு வரியில தான் மொத்த விஷயமே அடங்கியிருக்கு. உண்மையான நீடிச்ச ஆரோக்கியம்ங்கிறது நம்மள நாமளே கண்ட்ரோல் பண்றதுல இல்ல, நம்ம உடம்ப நாம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. சரி, நாம திடீர்னு நம்ம சாப்பாட்டு பழக்கத்தை மாத்த முயற்சி பண்ணும்போது நம்ம உடம்பு ஏன் இவ்ளோ கடுமையா அதுக்கு ரியாக்ட் பண்ணுது? அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாமா? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வெறும் நம்ம மனசுல இருக்கிற பழக்கம் மட்டும் கிடையாது. இதுக்கு பேரு செல்லுலார் மெமரி. அதாவது வருஷக்கணக்கா நீங்க சாப்பிட்ட சாப்பாடு உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுலையும் பதிஞ்சு போயிருக்கு. உங்க ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ், ஏன் உங்க வயித்துல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் கூட அந்த பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாத்திக்கிட்டு இருக்கு. இப்ப புரியுதா ஏன் நிறைய பேரு டயட்டை பாதியிலேயே விட்டுடுறாங்கன்னு? உடம்பு சோர்வாறது, தலை சுத்துறது, பசிய அடங்காம இருக்கிறது, இது எல்லாமே நம்ம உடம்பு ஐயோயோ என்னடா இது புதுசான்னு குழம்பி போய் அனுப்புற சிக்னல்ஸ். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? நமக்கு வில் பவர் இல்ல, நாம ஒரு ஃபெயிலியர்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம். சரி, அப்போ இந்த ஒரு நாள் விரதம் இருக்காங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அது ஒரு நல்ல சொல்யூஷனா? இங்கதான் நாம அதோட உண்மையான நோக்கத்தையே பல சமயம் தப்பா புரிஞ்சுக்கிறோம். நாம என்ன பண்றோம்? விரதத்தை உடம்புக்கு கொடுக்கிற ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி பாக்குறோம். காலையில இருந்து பட்னியா இருந்துட்டு சாயங்காலம் கட்டினதெல்லாம் அவுத்து விட்ட மாதிரி கணக்கு வழக்கில்லாம சாப்பிட்டு அதை காம்பன்சேட் பண்றோம். இது விரதத்தோட உண்மையான நோக்கத்தையே கெடுத்துடுது இல்லையா? அப்போ உண்மையான விரதங்கிறது ஒரு நாள் பட்டினி கிடக்கிறது இல்ல, அது ஒவ்வொரு நாளும் அளவா கவனமா சாப்பிட்றது தான். அது ஒரு நாள் விஷயம் இல்ல, அது ஒரு வாழ்நாள் பழக்கம். இவ்ளோ நேரம் பிரச்சனைகளை பத்தியே பேசிட்டோம். சரி, இப்ப சொல்யூஷனுக்கு வருவோம். பயப்படாம, நம்ம உடம்ப கஷ்டப்படுத்தாம இந்த மாற்றத்தை எப்படி ஒரு சிம்பிளான செய்யக்கூடிய ஒரு பிளானா மாத்தலாம்? இந்த 3 வார பிளான பாருங்க. வாரம் ஒரே ஒரு வேளை சாப்பாட்டுல காய்கறி அதிகமாக்கிட்டு ஒரே ஒரு கரண்டி சொத்தை கம்மி பண்றோம். 2வது வாரம் ராத்திரி சாப்பாட்டை கொஞ்சம் லைட்டா சூப்பு இல்ல கஞ்சி மாதிரி மாத்துறோம். 3வது வாரம் வாரத்துல ஒரு நாள லைட் டே மாதிரி பழங்கள், காய்கறிகள்னு சிம்பிளா முடிக்கிறோம். பாத்தீங்களா எவ்வளவு மெதுவா, எவ்வளவு ஈஸியா இருக்கு? இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது நம்ம உடம்பும் மனசும் எதுக்காம ரொம்ப இயல்பா இதுக்கு பழகிடும். இந்த ஒரு வரி தான் நாம பேசின எல்லாத்தோட மொத்த சாராம்சமும். நம்ம உடம்ப நீங்க கட்டாயப்படுத்தினா அது உடைஞ்சு போயிடும், ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டா அது தானா மாறும். இது நம்ம உடம்புக்கு எதிரான போர் கிடையாது, அதோட சேர்ந்து சேர ஒரு பயணம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ஐடியா ஒன்றும் புதுசில்ல. யோகா, ஆயுர்வேதம், சித்த மருத்துவம்னு நம்மளோட பழமையான மருத்துவ முறைகள் எல்லாத்தோட அடித்தளமே இதுதான். உணவே முதல் மருந்து. அதனால தான் நீங்க எந்த டாக்டர் கிட்ட போனாலும் முதல் அட்வைஸ் என்னவா இருக்கும்? கொஞ்சம் அளவா சாப்பிடுங்க, நிறைய காய்கறி சேர்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற அந்த பயணத்தோட முதல் ஸ்டெப்பு அதுதான். கடைசியா நம்ம திரும்பவும் அதே மையப்புள்ளிக்கு தான் வரோம்.
சாப்பாட்ட மாத்தாம உடம்பு மாத்த முடியாது. ஆனா நம்ம புரிதல மாத்தாம சாப்பாட்ட மாத்தவே முடியாது. உண்மையான மாற்றம் தட்டுல ஆரம்பிக்கிறதில்ல, நம்ம மனசுல தான் ஆரம்பிக்குது. அப்போ நான் உங்ககிட்ட விட்டுட்டு போற கடைசி கேள்வி இதுதான். நாம நமக்கான தீர்வ மாத்திரை பாட்டில்ல தேட போறோமா, இல்ல நம்ம தட்டிலே அத கண்டுபிடிக்க தயாரா இருக்கோமா? முடிவு உங்க கையில தான்.